ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட பர்த்டே. நாங்கள் எப்போவுமே பாப்பாவோட பர்த்டேனா வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸாம், அதனால் எங்கேயுமே வெளில போக முடியல. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வேறு டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து தான் நாங்கள் எப்போவுமே வெளில போவோம். எல்லாரோட பர்த்டேக்குமே அதுதான் நாங்கள் எப்போவுமே செய்வோம். ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நாங்கள் வெளில போக முடியல. பாப்பா இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போனாங்க. அவங்களுக்கு 4:10 தான் விடுவாங்க. டைம் வந்து இப்போ வந்து 3:49 தான் ஆகுது. நாங்கள் பிஃபோராக கிளம்பிட்டோம். சரி, பாப்பா வெயிட் பண்ண வேணாம், நம்ம போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ போயின்னு இருக்கோம். பாப்பா வந்த உடனே தான் தெரியும் எங்கன்னா வெளில போகலாம்ப்பா. ஏன்னா அவங்க ஈவினிங் வந்து 6 o'clock டியூஷன் வேறு போகணும். அவங்களுக்கு எக்ஸாம்ன்றதுனால லீவ் போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்கூலும் லீவ் போட முடியல, எக்ஸாமுன்னு மெயின் இப்போ டியூஷனும் லீவ் போட முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு 2 hours தான் இருக்குது. அந்த 2 hours அவங்கள எங்கன்னா வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ ஸ்கூல் கிட்டே போக போகிறோம். எங்கள் பாப்பாவோட ரியாக்ஷன் வந்த பிறகு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பாப்பா போட்டு போயிருக்காங்க. இது அவங்களோட புது ட்ரெஸ் போட்டு போகல. ஏன்னா ஸ்கூலில் வந்து 5th மேலே கலர் ட்ரெஸ் அலோடு கிடையாது. பர்த்டேனா கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுவும் கிடையாது. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றினாங்கன்னா அதோட வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகணுன்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் தெரியல. வந்த பிறகு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு நான் வீடியோவில் காட்டுறேன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்துட்டா, இப்போ தான் உள்ளே வந்தா. சொல்லு, என்னவோ சொன்னீங்களே, சொல்லுங்க. எங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸா? அதுக்கேமா இவ்வளோ பயப்படுற? இல்ல, ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. என் சாக்லேட் எல்லாம் காலி. ஓகே. யாழி மஞ்சு கொடுத்தா. அடுத்து இவ வந்து 2 சாக்லேட் தெரியல. மஞ்சு ஸ்கூல்ல சாப்பிட்டேன். இது இருக்கு. ஒன்று நான் சாப்பிட்டேன் இப்போ. ஓகே. நாட்டா யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஏனா உங்களோட விருப்பம். கேட்டா கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்காம வந்தீங்க? அவங்க ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அந்த சாக்லேட் கொடுக்கலான்னு போயிருக்காங்க. எங்கே நிற்கிறான்னு கூட தெரியல. நான் பஸ்ஸில் போய் கொடுத்துட்டு வரா. அது வந்துட்டா. அவள் வரும்போது எடுக்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்ததுனால என்னால் எடுக்க முடியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய் சொல்லிட்டு வராங்க. அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லி முடித்தோடனே என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கேம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க அப்பாவும் நானும் கேட்டதுக்கு இல்லைப்பா KFC தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு KFC அவங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதனால் ஆப்போசிட்டில் இருந்ததுனால அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க அப்பா கிட்டே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் இருந்த கடை வந்து அவங்க ஃப்ரெண்டோட அப்பாவோட கடையாக. அதனால அந்த பொக்கே ஷாப் வந்து என் ஃப்ரெண்டோடதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பா அந்த பக்கம் போகவே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா. அப்பா இந்த பக்கம் இருக்குப்பா என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட உள்ளே போன உடனே என்ன பண்ணாங்க, அப்பாவும் பொண்ணுமே போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதோட ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணிட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த உடனே எதுக்குப்பா இவ்வளோ ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னவோ தனித்தனியாக வாங்கின மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா இது காம்போ அப்படியே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அதோட அவங்களுக்கு பிடிச்ச KFC எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னம்மா வேறு எதனா வேணுமான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரிம்மா எடுத்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படிம்மா ஹாப்பியாக இருந்தியான்னு கேட்டதுக்கு ஹாப்பியாக இருந்தேன்னு தலையாட்டினாங்க. அதோட டைம் ஆகிடுச்சு. அதுக்கே டைம் ஆகிடவே உடனே அங்கேருந்து வேகமாக கிளம்பி கூப்பிட்டு வந்து டியூஷனில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு நானும் அவங்க அப்பாவும் மட்டும் வந்துட்டோம். டியூஷனில் அவங்கள விட்டு அவங்க கொண்டு போய் சாக்லேட் கொடுக்குறேன்னாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.